ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் புதல்வன் திட்டம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீம் வந்து எப்போ தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 9, 2024 தொடங்கினாங்க. எந்த பிளேஸில் தொடங்கினாங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து தொடங்கப்பட்டது. ஸோ அந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிச்சிருக்கணும், அல்லது அரசு உதவி பெறும் பள்ளியில் படிச்சிருந்தா அவங்க தமிழ் வழியில் இருக்கணும். அரசு உதவி பெறும் பள்ளினா 6 to 12 தமிழ் வழியில் படிச்சிருக்கணும். இதே அரசு பள்ளினா 6 to 12 வரைக்கும் படிச்சிருக்கணும். அவங்களுக்கு வந்து உயர்கல்வியை பயில்றதுக்கு வந்துட்டு மாதம் மாதம் 1000 ரூபா தருவாங்க. அவங்க 3 வருஷம் ஒன்று ஆர்ட்ஸ் படிக்கலாம், இல்லை இன்ஜினியரிங் படிக்கலாம், இல்லை மெடிக்கல் படிக்கலாம், எதுனாலும் படிக்கலாம். அந்த ஒரு டிகிரி படித்து முடிக்கிற வரைக்கும் 1000 ரூபா மாதம் மாதம் அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இதுதான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். ஓகேவா? ஸோ இப்போ 2025 பட்ஜெட்டில் இந்த திட்டத்துக்கான வந்துட்டு நிதி வந்து எவ்வளோ ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 420 கோடி வந்துட்டு நிதி வந்துட்டு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ், அவார்ட்ஸ், ரேங்க்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனலில் வந்து பிளேலிஸ்ட் டிஎன்பிசி கரண்ட் அஃபேர்ஸ் 2025 பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கிடைக்கிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.